வெல்கம் டு மை சேனல். அன்பு மாணவர்களே, நாம் இந்த வீடியோ பதிவில் 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 1.1ல் 4வது கணக்கு a = 5,6, p = 4,5,6, c = 5,6,7 எனில் a × a = b × b வெட்டு c × c என்பதை சரிபார்க்க. இந்த கணக்கிற்கான தீர்வை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் முதல்ல நம்ம சரிபார்க்க வேண்டியது இடது கை சைடு இருக்கக்கூடிய a × a. இதை தான் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இரண்டாவதாக வலது கை சைடு இருக்கக்கூடிய முதல் ப்ராக்கெட் b × b, அதை இரண்டாவதாக கண்டுபிடிக்க போகிறோம். மூணாவதாக வலது கை சைடு இருக்கக்கூடிய இரண்டாவது ப்ராக்கெட் c × c, அதை மூன்றாவதாக கண்டுபிடிக்க போகிறோம். கடைசியாக வலது கை சைடு இருக்கக்கூடிய b × b வெட்டு c × c, இதை நான்காவதாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கணக்கை நம்ம 4 ஸ்டெப்பில் போட போகிறோம். முதல்ல இடது கை பக்கம் இருக்கக்கூடிய a × a, ஏக்கும் ஏக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போகிறோம். ஏங்கிற கணத்தில் 5,6 இருக்குது, அதை 2 முறை எழுதி இடையில் கிராஸ் போட்டுக்கிறோம். a × a அப்படிங்கிறது என்ன? முதல்ல இருக்கக்கூடிய ஏங்கிற கணத்தில் 5, 6 இந்த 2 உறுப்புகளையும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய 5, 6 அப்படிங்கிற கணத்தோட வரிசை ஜோடிகளாக எழுதுறது. 5,5 அது ஃபஸ்ட்டு வரிசை ஜோடி. அதற்கு அடுத்ததாக 5,6 அது இரண்டாவதான வரிசை ஜோடி. அதற்கு பிறகு முதல் கணத்தில் இருக்க 6 அப்படிங்கிற உறுப்பை எடுத்து 5ஓட வரிசை ஜோடியாக எழுதுகிறோம். 6,5. அடுத்து 6ஐயும் 6ஐயும் இணைச்சு வரிசை ஜோடி எழுதுகிறோம். 6,6. இதுதான் a × a. இப்போ இந்த கணக்குக்கு இடது கை பக்கம் a × a மட்டும் இருக்கிறதுனால இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்ததாக வலது கை பக்கம் போகிறோம். வலது கை பக்கத்தில் முதல்ல இருக்கக்கூடிய ப்ராக்கெட் b × b, அதாவது p என்ற கணத்திற்கும் b என்ற கணத்திற்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போகிறோம். ஸோ bங்கிற கணத்தை 2 முறை எழுதிக்கிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறது என்ன? முதல் கணத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டாவது கணத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு கூடையும் வரிசை ஜோடிகளாக எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வரிசை ஜோடி 4,4. அடுத்து இந்த 4ஐயும் அங்கே இருக்கிற 5ஐயும் வரிசை ஜோடியாக எழுதுகிறோம். 4,5. அடுத்து இங்கே இருக்கிற 4ஐயும் அங்கே இருக்கிற 6ஐயும் இணைச்சி 4,6. அடுத்து முதல் கணத்தில் இருக்கிற 5 அப்படிங்கிற உறுப்பை எடுத்து 4ஓட வரிசை ஜோடியாக எழுதுகிறோம். 5,4. அடுத்து இதே 5ஐயும் இணைச்சி வரிசை ஜோடி எழுதுகிறோம். 5,5. அடுத்து 5ஐயும் 6ஐயும் இணைச்சி வரிசை ஜோடியாக எழுதுகிறோம். 5,6. அடுத்ததாக 6ஐ எடுத்து 4ஓட வரிசை ஜோடி எழுதுகிறோம். 6,4. அடுத்த 6ஐயும் 5ஐயும் வரிசை ஜோடியாக எழுதுகிறோம். 6,5. அடுத்த 6ஐயும் வரிசை ஜோடியாக எழுதுகிறோம். 6,6. இதுதான் b × b. அடுத்து வலது கை சைடு இருக்கக்கூடிய இரண்டாவது ப்ராக்கெட் c × c. ஸோ சிங்கிற கணத்தை 2 முறை எழுதி இடையில் கிராஸ் போட்டுக்கிறோம். இப்போ முதல்ல இருக்கிற சிங்கிற கணத்தில் 5ஐ எடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடையும் வரிசை ஜோடி எழுதுகிறோம். 5,5. அடுத்ததாக 5,6. அடுத்ததாக 5,7. ஸோ முதல் உறுப்பை எடுத்து ஒவ்வொரு உறுப்போடையும் வரிசை ஜோடியாக எழுதிட்டோம். அடுத்து 6ஐ எடுக்கிறோம். 6ஐயும் 5ஐயும் வரிசை ஜோடியாக எழுதுகிறோம். 6,5. அடுத்து 6,6. அடுத்து 6ஐயும் 7ஐயும் இணைக்கிறோம். 6,7. அடுத்து முதல் கணத்தில் இருக்கிற 7ஐ எடுக்கிறோம். ஒவ்வொரு உறுப்போடையும் வரிசை ஜோடியாக எழுதுகிறோம். முதல்ல 7,5. அடுத்து 7,6. அடுத்ததாக 7,7. இதுதான் c × c. இப்போ வலது கை சைடு இருக்கிற b × b எடுத்துட்டோம். c × c கண்டுபிடிச்சிட்டோம்.
இறுதியாக பி கிராஸ் பி அப்படிங்கிற கணத்துக்கும் சி கிராஸ் சி அப்படிங்கிற கணத்துக்கும் வெட்டு எடுக்க போகிறோம். இப்போ பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி அப்படின்னா பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் பொதுவாக வந்திருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதுறது தான் வெட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் என்னென்ன வரிசை ஜோடிகள் பொதுவாக வந்திருக்கு, அதாவது இரண்டுலையும் அந்த வரிசை ஜோடியானது இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்குறோம் 4,4 இல்லை, அடுத்து 4,5 இல்லை, 4,6 இல்லை, அடுத்து 5,4 பார்க்குறோம், அதுவும் இல்லை. அடுத்து 5,5 பி கிராஸ் பிலையும் இருக்குது, சி கிராஸ் சிலையும் இருக்குது. ஸோ 5,5. அடுத்து 5,6 பி கிராஸ் பிலையும் இருக்குது, சி கிராஸ் சிலையும் இருக்குது. ஸோ 5,6. அடுத்து பி கிராஸ் பியில் 6,4 இருக்குது. 6,4 சி கிராஸ் சியில் இருக்கான்னு பார்க்குறோம், சி கிராஸ் சியில் இல்லை. ஸோ 6,4 ரெண்டுக்கும் பொதுவாக இல்லை, அதை விட்டுடுறோம். 6,5 பி கிராஸ் பிலையும் இருக்குது, சி கிராஸ் சிலையும் இருக்குது. ஸோ 6,5. அடுத்து 6,6 பி கிராஸ் பிலையும் இருக்குது, சி கிராஸ் சிலையும் இருக்குது. ஸோ 6,6. இதுதான் பி கிராஸ் பி அப்படிங்கிற கணத்துக்கும் சி கிராஸ் சி அப்படிங்கிற கணத்துக்கும் வெட்டு எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய வரிசை ஜோடிகளின் கணம். இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ முதல் சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் பார்க்குறோம். அங்கேயும் 5,5 5,5. அடுத்து 5,6 5,6, 6,5 6,5, 6,6 6,6. ஸோ ஒன்றாவது சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.